ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த குறிப்பையே உங்கள் வெற்றியின் இரகசியமாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு, பேச்சுத்திறன் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் ஆகியவற்றால் தனித்துவம் பெறுபவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூடி வந்தாலும் இவர்களின் மனம் எப்போதும் சிந்தனைகளால் நிரம்பி இருக்கும். ஒரே இடத்தில் நிலையாக இருப்பதை விட புதிய அனுபவங்கள், புதிய மனிதர்கள் மற்றும் புதிய அறிவை தேடி பயணிப்பதே இவர்களின் இயல்பாகும். வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எளிதில் சமாளிக்கும் திறமை இவர்களிடம் காணப்படும். மற்றவர்கள் பல நாட்கள் யோசித்து முடிவு செய்யும் விஷயங்களை மிதுனம் ராசிக்காரர்கள் சில நிமிடங்களில் புரிந்து கொண்டு அதற்கான சரியான தீர்வை கண்டுபிடிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய பேச்சுத்திறன் ஆகும். எந்த ஒரு கூட்டத்திலும் அவர்கள் பேசத் தொடங்கினால் சுற்றி இருப்பவர்களை கவர்ந்து விடுவார்கள். சொற்களை சரியான இடத்தில் பயன்படுத்தும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும். அதனால் ஆசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், விற்பனைத்துறை, விளம்பரத்துறை மற்றும் மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகின்றன. இவர்களின் வார்த்தைகளில் எப்போதும் ஒரு உயிர்ப்பிப்பும் நகைச்சுவையும் புத்திசாலித்தனமும் கலந்திருக்கும். இதனால் எளிதில் நண்பர்களை உருவாக்கும் திறன் இவர்களிடம் காணப்படும். இவர்களின் மனநிலை மிகவும் வேகமாக மாறக்கூடியதாக இருக்கும் என்பது மிதுனம் ராசியின் மற்றொரு தனி சிறப்பாகும். ஒரே நாளில் பல்வேறு உணர்வுகளையும் எண்ணங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் இவர்கள். சில நேரங்களில் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள், சில நேரங்களில் அமைதியாக தனிமையை விரும்புவார்கள். இதனால் இவர்களை முழுமையாக புரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு சற்று சிரமமாக இருக்கலாம். ஆனால் இதுவே இவர்களின் பல் திறமைகளையும் பல கோணங்களில் சிந்திக்கும் திறமைகளையும் வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து புதிய பாடங்களை கற்றுக்கொள்வதே இவர்களின் இயல்பாகும். குடும்ப வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் அன்பும் கலகலப்பும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்க விரும்புவார்கள். குழந்தைகளாலும் பெரியவர்களுடன் பொறுப்பானவர்களாகவும் பழகும் தன்மை இவர்களுக்குள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை மதிப்பதோடு அவர்களின் வளர்ச்சிக்காக பல ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். சில சமயங்களில் அதிக சுதந்திரத்தை விரும்புவதால் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருந்தாலும் அன்பின் மூலம் அந்த பிரச்சனைகளை சரி செய்யும் திறன் இவர்களிடம் காணப்படும். காதல் வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் சுவாரஸ்யமான துணையாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. காதலில் புதுமைகளையும் உரையாடலையும் அறிவார்ந்த தொடர்பையும் அதிகமாக விரும்புவார்கள். வெறும் உணர்ச்சிகளை விட மனதளவில் புரிந்து கொள்ளக்கூடிய துணையை தேடுவார்கள். அவர்களின் வாழ்க்கை துணை நல்ல நண்பராகவும் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும். ஒருவரிடம் உண்மையாக அன்பு ஏற்பட்டுவிட்டால் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பல முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய சுதந்திரத்தை மதிக்கும் உறவுகளையே நீண்ட காலம் விரும்புவார்கள். தொழில் வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரே வேளையில் மட்டுமே கட்டுப்பட்டு இருப்பதை விரும்ப மாட்டார்கள். புதிய சவால்கள், புதிய திட்டங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் அவர்களை உற்சாகப்படுத்தும். தொழில்நுட்பம், ஊடகம், கல்வி, எழுத்து, வணிகம், தகவல் தொடர்பு, சந்தைப்படுத்தல் மற்றும் பயணம் தொடர்பான துறைகளில் அதிக வெற்றிகளை பெறுவார்கள் என்று ஜோதிட நம்பிக்கைகள் தெரிவிக்கின்றன. எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களின் மிகப்பெரிய சொத்தாக அமைகிறது. அதனால் பல துறைகளில் ஒரே நேரத்தில் சாதிக்கும் திறனும் இவர்களிடம் காணப்படுகிறது. பொருளாதார விஷயங்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். பணம் சம்பாதிப்பதில் பல்வேறு வழிகளை தேடுவார்கள். ஒரே வருமானத்தை மட்டுமே நம்பாமல் கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் சில சமயங்களில் திட்டமிடாத செலவுகளும் புதிய அனுபவங்களுக்காக அதிகமாக செலவழிக்கும் பழக்கமும் இருக்கலாம். எனவே நீண்ட கால சேமிப்பு மற்றும் முதலீடு திட்டங்களை பின்பற்றினால் வாழ்க்கையில் பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று கூறப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக மிதுனம் ராசிக்காரர்கள் எப்போதும் கேள்வி கேட்டு உண்மையை தேடுபவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதன் பின்னணியை அறிய விரும்புவார்கள். பல்வேறு தத்துவங்கள், ஆன்மீக நூல்கள் மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் தங்களுடைய அறிவை விரிவுபடுத்த முயற்சிப்பார்கள். இவர்களுக்கு ஆன்மீகம் என்பது வெறும் சடங்குகளாக இல்லாமல் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை தேடும் ஒரு பயணமாகவே இருக்கும். மொத்தத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் அறிவு, பேச்சுத்திறன், சுறுசுறுப்பு, புதுமை சிந்தனை மற்றும் மனிதர்களை இணைக்கும் தன்மை கொண்டவர்களாக ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படுகின்றனர். வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அவற்றை வாய்ப்புகளுக்காக மாற்றும் திறமை இவர்களின் மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது. உலகத்தை அறிந்து கொள்ளும் ஆர்வமும் மனிதர்களுடன் உறவுகளை வளர்க்கும் திறனும் இவர்களை எப்போதும் தனித்துவமானவர்களாகவே மாற்றுகின்றன.
அதே போல மிதுனம் ராசிக்காரர்களை பற்றி வெளிப்படையாக பார்க்கும் போது அவர்கள் மிகவும் கலகலப்பாகவும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் அவர்களுடைய மனதின் ஆழத்தில் எண்ணற்ற சிந்தனைகளும் வாழ்க்கையை பற்றிய ஆழமான புரிதல்களும் மறைந்திருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் நேரடியாக எதிர்கொள்ளாமல் முதலில் அதன் அனைத்து பரிணாமங்களையும் ஆராய்ந்து பின்னர் அதற்கான சிறந்த தீர்வை தேர்ந்தெடுக்கும் புத்திசாலித்தனம் இவர்களிடம் காணப்படும். பல நேரங்களில் மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களை கூட கவனித்து அதிலிருந்து பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ளும் திறமை இவர்களின் தனிச்சிறப்பாகும். வாழ்க்கை என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு பயணம் என்பதையும் அந்த மாற்றங்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதே வெற்றிக்கான வழி என்பதையும் இயற்கையாகவே புரிந்து கொண்டிருப்பார்கள். நட்பை பொறுத்தவரை மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் மதிப்புமிக்கவர்களாக கருதப்படுகிறார்கள். இவர்களுடன் பழகும் நண்பர்கள் எப்போதும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நகைச்சுவைகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் உருவாக்கும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். நண்பர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கு புத்திசாலித்தனமான ஆலோசனைகளை வழங்குவார்கள். இருந்தாலும் தங்களுடைய சொந்த மனக்கவலைகளை வெளிப்படுத்துவதில் சற்று தயக்கம் காட்டுவார்கள். பிறருக்கு ஆறுதல் கூறும் இவர்கள் தங்களுடைய வேதனைகளை அமைதியாக சுமந்து செல்லும் இயல்பை கொண்டிருப்பார்கள். ஒருமுறை உண்மையான நட்பை உருவாக்கிவிட்டால் அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க முயற்சிப்பார்கள். குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை என்பது வெறும் குடும்ப பொறுப்புகளின் தொகுப்பாக இல்லாமல் நட்பு, புரிதல், அன்பு மற்றும் மனதளவிலான இணைப்பின் அழகான கலவையாக அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இவர்களுக்கு வாழ்க்கை துணை என்பது ஒரு கணவன் அல்லது மனைவி மட்டுமல்ல, தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் நெருங்கிய நண்பராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். மனதளவில் ஒத்துப்போகும் உறவுகளை அதிகம் மதிப்பதால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வாழும் திறனை வளர்த்து கொள்வார்கள். சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சிகளை கண்டுபிடித்து குடும்பத்தில் கலகலப்பை உருவாக்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். இதனால் இவர்களின் இல்லம் பெரும்பாலும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் புதுமையை விரும்புவதால் சில சமயங்களில் ஒரே மாதிரியான வாழ்க்கை அவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே வாழ்க்கை துணையுடன் துறந்து உரையாடி புதிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு உறவில் புத்துணர்ச்சியை உருவாக்கி கொண்டே இருப்பதால் திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாக அமையும். விட்டு கொடுத்தல், பொறுமை மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவை இவர்களின் குடும்ப வாழ்க்கையை மேலும் வலுப்படுத்தும் அடித்தளமாக அமைகின்றன. மிதுனம் ராசியில் பிறந்த பெண்கள் பொதுவாகவே புத்திசாலித்தனம், தன்னம்பிக்கை மற்றும் பேச்சுத்திறன் ஆகியவற்றை அழகிய வடிவமாக கருதுகிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் தைரியம் இவர்களிடம் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். குடும்ப பொறுப்புகளையும் தனிப்பட்ட கனவுகளையும் சமநிலைப்படுத்தி வெற்றிகரமாக முன்னேறும் திறனை பெற்றிருப்பார்கள். இவர்கள் எப்போதும் சுதந்திரமான சிந்தனையுடன் செயல்படுவார்கள். சமூகத்தின் நல்ல மதிப்பையும் மரியாதைகளையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையும் குடும்ப உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காக தியாகம் செய்யும் குணமும் இவர்களிடம் காணப்படும். அதே நேரத்தில் தங்களுடைய சுயமரியாதையை மிகவும் உயர்வாக மதிப்பார்கள். யாரிடமும் அடிமைத்தனமாக வாழ விரும்பாமல் தங்களுடைய திறமையின் மூலம் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று எண்ணுவார்கள். மிதுனம் ராசி ஆண்கள் பெரும்பாலும் நகைச்சுவை உணர்வு, புத்திசாலித்தனம் மற்றும் சுறுசுறுப்பின் அடையாளமாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. எந்த ஒரு கூட்டத்திலும் அனைவரையும் கவரும் திறன் இவர்களிடம் இருக்கும். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அதற்கான புதிய வழிகளை தேடி முன்னேறும் மனப்பான்மையை கொண்டிருப்பார்கள். குடும்பத்திற்காக கடினமாக உழைப்பதோடு அவர்களின் மகிழ்ச்சிக்காக பல தியாகங்களையும் செய்ய தயங்க மாட்டார்கள். இவர்கள் வாழ்க்கையில் ஒரே இடத்தில் நின்றுவிட விரும்ப மாட்டார்கள். எப்போதும் புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். தொழில், வணிகம், கல்வி, கலை, ஊடகம் போன்ற பல துறைகளில் சாதனை படைக்கும் திறன் இவர்களிடம் காணப்படும். நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். ஆனால் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சில நேரங்களில் தயக்கம் காட்டக்கூடும். மனதின் ஆழத்தில் இருக்கும் அன்பை செயல்களின் மூலம் வெளிப்படுத்துவதே இவர்களின் தனித்துவமாகும். ஜோதிட மரபுகளின் படி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 5, 14 மற்றும் 23 ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாக கருதப்படுகின்றன. இந்த எண்கள் தொடர்பான நாட்கள் மற்றும் நிகழ்வுகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல பச்சை நிறம், இளம் பச்சை மற்றும் மஞ்சள் கலந்த நிறங்கள் இவர்களுக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் நிறங்களாக கூறப்படுகின்றன. வடக்கு மற்றும் வடகிழக்கு திசைகள் இவர்களுக்கு அதிர்ஷ்ட திசைகளாக கருதப்படுகின்றன. கல்வி, தொழில் மற்றும் புதிய முயற்சிகளில் இந்த திசைகளின் ஆதரவு கிடைத்தால் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் என்று ஜோதிட நம்பிக்கைகள் தெரிவிக்கின்றன. புதன் கிரகத்தின் ஆதிக்கம் இருப்பதால் புதன்கிழமைகளில் நல்ல செயல்களை தொடங்குவது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்கள் மன அமைதிகளையும் ஒருமுக சிந்தனைகளையும் வளர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதற்காக தினசரி தியானம், யோகா மற்றும் இறை வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்வது நல்ல பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது.
புதன் பகவானுக்கு உரிய வழிபாடுகள் விஷ்ணு மற்றும் பெருமாள் ஆலய தரிசனங்கள் ஆகியவை மன வலிமைகளையும் அறிவாற்றலையும் அதிகரிக்கும் என்று ஜோதிட மரபுகள் கூறுகின்றன. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது, புத்தகங்களை தானமாக வழங்குவது, மரக்கன்றுகள் நடுவது போன்ற நல்ல செயல்கள் இவர்களின் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. மனதில் இருக்கும் குழப்பங்களை குறைத்து ஒரு இலக்கில் உறுதியாக செயல்படத் தொடங்கினால் வாழ்க்கையில் நினைத்ததை விட பெரிய சாதனைகளை அடையக்கூடிய திறன் மிதுனம் ராசிக்காரரிடம் இருப்பதாக ஜோதிட நம்பிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே அமைதியான மனநிலை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பொறுமைக்கு எல்லை உண்டு என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகின்றன. சாதாரணமாக சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடும் இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படும் போதோ அல்லது தங்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் நிகழும் போதோ மிகவும் வருத்தம் அடைவார்கள். ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படையாக காட்டுவதற்கு பதிலாக அமைதியாக விலகிச் செல்லும் குணம் இவர்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. இவர்களின் மௌனம் கூட பல நேரங்களில் அவர்களின் மிகப்பெரிய பதிலாக மாறிவிடும். உணர்ச்சிகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு தனியாக போராடும் இயல்பு இருப்பதால் அவர்களின் உள்ளார்ந்த வேதனையை மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதே சமயம் மிதுனம் ராசிக்காரர்கள் நீண்ட நாட்கள் யார் மீதும் கோபத்தை வைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். மன்னிக்கும் மனப்பான்மை இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை அனுப்புவதால் உறவுகளை பாதுகாப்பதற்காக விட்டு கொடுத்து வாழும் குணத்தையும் கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் ஒருமுறை நம்பிக்கை முற்றிலும் உடைந்துவிட்டால் மீண்டும் அதே நெருக்கத்தை உருவாக்குவது மிகவும் கடினமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான முக்கிய காரணம் அவர்களுடைய முடிவில்லாத ஆர்வமும் அறிவை பெறும் தாகமும் ஆகும். எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக அறிந்து கொள்வதை விட அதன் அடிப்படை காரணங்களையும் ஆழமான உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். புத்தகங்கள், இணையம், பயணம், மனிதர்களின் அனுபவங்கள் என எல்லாவற்றிலிருந்தும் புதிய அறிவை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பார்கள். மொழிகள், இலக்கியம், வரலாறு, ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், வணிகம் மற்றும் உளவியல் போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும் திறமையும் இவர்களிடம் இருக்கும். இதனால் ஆசிரியர், பயிற்சியாளர், எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் போன்ற துறைகளில் பெரும் வெற்றிகளை அடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையின் இறுதி வரை மாணவர்களாகவே இருந்து கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். மிதுனம் ராசிக்காரர்களின் ஆன்மீக வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். அவர்கள் இறைவனை வெறும் பயத்தினால் வழிபடுவோர் அல்ல, வாழ்க்கையின் உண்மைகளை அறிந்து கொள்ளும் ஒரு ஆன்மீக பயணியாக இருப்பார்கள். ஒவ்வொரு மதத்தின் தத்துவங்களையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். ஏன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வருகிறது, மனித பிறவியின் நோக்கம் என்ன, மன அமைதி எவ்வாறு கிடைக்கிறது போன்ற கேள்விகளுக்கான பதிலை தேடிக்கொண்டே இருப்பார்கள். புதன் கிரகத்தின் ஆதிக்கம் இருப்பதால் அறிவும் ஆன்மீகமும் இணைந்த பாதையில் பயணிக்க விரும்புவார்கள். விஷ்ணு பக்தி, பெருமாள் வழிபாடு, புதன்கிழமை விரதம் மற்றும் தியானம் போன்றவை மன ஒருமைப்பாட்டை வளர்க்கும் என்று ஜோதிட நம்பிக்கைகள் தெரிவிக்கின்றன. பிறருக்கு உதவுவது, அறிவை பகிர்வது மற்றும் நல்ல எண்ணங்களோடு வாழ்வது ஆகியவற்றையே உண்மையான ஆன்மீகமாக கருதுவார்கள். இளமையில் சுறுசுறுப்பாகவும் பல்வேறு அனுபவங்களை தேடியும் வாழும் மிதுனம் ராசிக்காரர்கள் முதுமை காலத்திலும் தங்களுடைய ஆர்வத்தை இழக்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது. வயது அதிகரித்தாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் புதிய மனிதர்களுடன் பழகுவதிலும் உலக நிகழ்வுகளை அறிந்து கொள்வதிலும் ஆர்வமாக இருப்பார்கள். குடும்பத்தில் உள்ள இளைய தலைமுறையினருக்கு நல்ல வழிகாட்டியாக மாறுவார்கள். அடுத்ததாக தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். தனிமையை விரும்பும் நேரங்களும் இருந்தாலும் முழுமையாக உலகத்திற்கு விலகி வாழ விரும்ப மாட்டார்கள். சமூக தொடர்புகளும் குடும்ப அன்பும் அவர்களின் மனநலக்கத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். மனதை எப்போதும் இளமையாக வைத்து கொள்ளும் திறமையே இவர்களின் முதுமை காலத்தின் மிகப்பெரிய செல்வமாக கருதப்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்களின் வெற்றிக்கான மிகப்பெரிய ரகசியம் அவர்களுடைய மாற்றத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறனாகும். உலகம் எவ்வளவு வேகமாக மாறினாலும் அதனோடு இணைந்து புதிய பாதைகளை உருவாக்கும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். தோல்விகளை முடிவாக பார்க்காமல் புதிய தொடக்கங்களுக்கான வாய்ப்பாக கருதுவார்கள். இதுவே இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. தன்னம்பிக்கை, அறிவு, தொடர்பு திறன் மற்றும் மனித உறவுகளை பேணும் குணம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் முக்கிய தூண்களாக அமைகின்றன. மனதை ஒருநிலைப்படுத்தி தொடங்கிய காரியங்களை முழுமையாக நிறைவேற்றும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அசாதாரணமான வெற்றிகளை அடையக்கூடியவர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகின்றன. மேலும் மிதுனம் ராசிக்காரிடம் வெளியில் தெரியாத பல அபூர்வமான திறமைகள் மறைந்திருப்பதாக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இவர்களுடைய மனம் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பதால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. மற்றவர்கள் சிக்கலாக கருதும் விஷயங்களை மிகவும் எளிதாக புரிந்து கொண்டு அதற்கான மாற்று வழிகளை கண்டுபிடிக்கும் புத்தி கூர்மை இவர்களின் மிகப்பெரிய பலமாகும்.
வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உடனடியாக முடிவெடுக்கும் திறன், புதிய வாய்ப்புகளை கண்டறியும் திறன் மற்றும் மனிதர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளும் திறன் ஆகியவை இவர்களை மனிதர்களின் தனித்துவமான சமூகத்தில் மனிதர்களாக உயர்த்துகின்றன. இவர்களின் அறிவாற்றல் வெறும் புத்தக அறிவோடு மட்டுமில்லாமல் அனுபவத்தின் மூலம் வளர்ந்த நடைமுறை அறிவுடனும் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது அவர்களின் ஆன்மாவை வளர்க்கும் ஒரு அற்புதமான அனுபவமாக கருதப்படுகிறது. புதிய இடங்கள், புதிய மொழிகள், புதிய கலாச்சாரங்கள் மற்றும் புதிய மனிதர்களை சந்திப்பதில் அளவில்லாத மகிழ்ச்சிகளை அடைவார்கள். ஒரே இடத்தில் நீண்ட காலம் இருப்பதை விட உலகின் பல்வேறு பரிணாமங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். பயணங்களின் மூலம் வாழ்க்கையை பற்றிய ஆழமான புரிதல்களை பெறுவார்கள். ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து புதிய அறிவை சேகரிப்பார்கள். இதனால் இவர்களின் சிந்தனை உலகம் மிகவும் விரிவடைந்து மற்றவர்களை விட பல கோணங்களில் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் திறனை வளர்த்து கொள்வார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் மனதில் கலை உணர்வு இயற்கையாகவே குடியிருக்கும் என்று கூறப்படுகிறது. இசை, இலக்கியம், கவிதை, ஓவியம், நாடகம், நடனம் மற்றும் திரைப்படம் போன்ற கலைத்துறைகளின் மீது இவர்களுக்கு தனிப்பட்ட ஈர்ப்பு இருக்கும். தங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் படைப்பாற்றல் மூலம் வெளிப்படுத்தும் திறமை இவர்களிடம் காணப்படும். பல நேரங்களில் சிறந்த எழுத்தாளர்களாகவும் கவிஞர்களாகவும் பேச்சாளர்களாகவும் உருவாகும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வார்த்தைகளின் அழகை உணர்ந்து அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தும் திறமை இவர்களின் பிறவி கொடையாகவே கருதப்படுகிறது. அதனால் மக்கள் மனதில் நீண்ட காலம் நிற்கக்கூடிய படைப்புகளை உருவாக்கும் ஆற்றலும் இவர்களிடம் இருக்கிறது. மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே சிந்திக்காமல் சமூகத்தின் வளர்ச்சியிலும் அக்கறை காட்டுபவர்களாக இருப்பார்கள் என்று ஜோதிட மரபுகள் கூடி வந்தாலும் பிறரின் துன்பங்களை உணர்ந்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். கல்வி, அறிவு மற்றும் நல்ல சிந்தனைகளை மற்றவுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைவார்கள். சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுவார்கள். இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் குழந்தைகளுக்கு ஊக்கமளிப்பதாகவும் குடும்பத்தின் நல்ல ஆலோசகராகவும் திகழ்வார்கள். இவர்களின் மனிதநேயம் மற்றும் கருணை மனப்பான்மை காரணமாக பலரின் அன்பையும் மரியாதைகளையும் பெறுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகத்தை போன்றது என்று கூறலாம். ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களையும் புதிய மனிதர்களையும் புதிய சிந்தனைகளையும் வரவேற்கும் மனப்பான்மை இவர்களுக்குள் இருக்கும். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை, மாற்றம்தான் நிரந்தரம் என்ற உண்மையை மிக விரைவாக புரிந்து கொள்வார்கள். அதனால் எந்த ஒரு தோல்விகளையும் இவர்களை நீண்ட காலம் பாதிக்காது. அந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முன்னேறுவதே இவர்களின் இயல்பாகும். அறிவை தேடுவது, மனித உறவுகளை மதிப்பது, புதிய வாய்ப்புகளை வரவேற்பது மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் அர்த்தமுள்ளமாக்குவது ஆகியவையே மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்வியல் தத்துவமாக கருதப்படுகிறது. மனதை ஒருமுகப்படுத்தி இலக்குகளை தெளிவாக நிர்ணயித்து தொடர்ந்து முயற்சி செய்தால் அவர்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய உயரங்களை அடையக்கூடியவர்கள் என்று ஜோதிட நம்பிக்கைகள் அடிக்கடி கூடி வருகின்றன. மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்கள் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டாலும் குறிப்பாக தாயின் அன்பையும் தந்தையின் வழிகாட்டுதலையும் வாழ்நாள் முழுவதும் மதித்து வாழும் குணம் இவர்களிடம் காணப்படும். சிறு வயதிலிருந்தே பல கேள்விகளை கேட்டு உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பதால் பெற்றோருடன் அறிவுபூர்வமான உரையாடல்களை மேற்கொள்வார்கள். சில நேரங்களில் தங்களுடைய சுதந்திரமான சிந்தனைகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் மனதளவில் குடும்ப பாசத்தை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். பெற்றோரின் ஆசீர்வாதமே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்று நம்பும் மனப்பான்மை இவர்களிடம் இயற்கையாகவே உருவாகும். வயது அதிகரித்த பிறகும் குடும்பத்தின் ஒற்றுமைகளை பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பை ஏற்று செயல்படுவார்கள். குழந்தைகளுடன் பழகுவதில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கிறது என்று நம்புவார்கள். அவர்கள் வெறும் கட்டுப்பாடுகளை விதிக்கும் பெற்றோர்களாக இல்லாமல் குழந்தைகளின் நண்பர்களாக மாற விரும்புவார்கள். குழந்தைகளின் ஆர்வங்களையும் கனவுகளையும் புரிந்து கொண்டு அவர்களின் திறமைகளை வளர்க்கும் சூழ்நிலையை உருவாக்குவார்கள். அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை ஆகியவற்றை வாழ்க்கையின் அடிப்படை மதிப்புகளாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிப்பார்கள். தங்களுடைய அனுபவங்களையும் வாழ்க்கை பாடங்களையும் கதைகளாக சொல்லி அடுத்த தலைமுறைக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள். இதனால் குழந்தைகளின் மனதில் என்றும் மதிப்புக்குரியவர்களாக நிலைத்திருப்பார்கள். ஜோதிட கருத்துக்களின்படி மிதுனம் ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியத்தை அதிகம் கவனிக்கக்கூடியவர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களின் மனம் எப்போதும் சிந்தனைகளால் நிரம்பி இருப்பதால் அதிகப்படியான மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் சில நேரங்களில் ஏற்படக்கூடும். எனவே உடற்பயிற்சி, யோகா, தியானம் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. உணவில் ஒழுங்கு, போதுமான ஓய்வு மற்றும் நேர்மறை சிந்தனைகள் ஆகியவை இவர்களின் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும். சிரிப்பு, மகிழ்ச்சியும் இவர்களுக்கு இயற்கையான மருந்தாகவே அமைகின்றன. மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலமுறை மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூடி வந்தாலும் ஆரம்ப காலங்களில் பல சவால்களை சந்தித்தாலும் அவை அவர்களின் அனுபவத்தையும் அறிவையும் வளர்க்கும் கருவிகளாக மாறுகின்றன. நடுத்தர வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் பொருளாதார முன்னேற்றமும் அதிகரிக்கும் என்று பலர் நம்புகின்றனர்.
புதிய தொழில் வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் அறிவுசார் முயற்சிகள் இவர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடும். பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டால் வாழ்க்கையின் பின்னர் காலங்களில் மிகப்பெரிய சாதனைகளையும் மரியாதைகளையும் பெறக்கூடியவர்கள் என கருதப்படுகிறார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், அறிவும் மாற்றத்திற்கேற்ப தங்களை வளர்த்து கொள்ளும் திறனும் மனிதனை உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதுதான். உலகம் எவ்வளவு வேகமாக மாறினாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருந்தால் எந்த சவாலையும் வெற்றியாக மாற்ற முடியும் என்பதே இவர்களின் வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறது. மனித உறவுகளை மதித்து அறிவை பகிர்ந்து நேர்மையான எண்ணங்களுடன் முன்னேறுவதே உண்மையான வெற்றி என்பதையும் மிதுனம் ராசிக்காரர்கள் உணர்த்துகிறார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒரு புதிய வாய்ப்பாக கருதி அச்சமின்றி முன்னேறி தங்களுடைய கனவுகளை நனவாக்கும் ஆற்றல் இவர்களிடம் உள்ளது என்று ஜோதிட மடவுகள் கூறுகின்றன. சுறுசுறுப்பு, புத்தி கூர்மை, மனிதநேயம் மற்றும் படைப்பாற்றல் ஆகிய 4 தூண்களே மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் முக்கிய அம்சங்களாக விளங்குகின்றன. சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.